பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், வாக்கு தத்தமாக கொடுக்கிறார். இந்த மே மாதம் முதல் நாளில் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இந்த மாத வாக்கு தத்தம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எகிப்தில் இருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைக்கு வந்து அங்கு பாளையம் இறங்கின உடனே அங்கே கர்த்தர் அவர்களை பார்த்து 10 கட்டளைகளை அங்கு சொல்லுகிறார். அதை சொன்ன பின்புதான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் சபைக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய நமக்கும் கர்த்தருடைய வார்த்தையானது வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். உயர்த்துகிற எந்த இடத்திலும் கர்த்தர் வருவார். 2 3 பேர் ஒருமனப்பட்டு கூடி இருக்கும் பொழுது, கூடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போதுதான் கர்த்தர் வந்து அங்கே இருக்கிறார். மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, 2 பேர் 3 பேர் கூடுற இடத்துல நான் இருக்கிறேன் என்று. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் ஆவியாய் இருக்கிறார். எங்கும் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எல்லா இடங்களிலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். என்னுடைய நாமத்தை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த மாதம் முழுவதுமாக இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே ஆசீர்வாதமாக மாறும். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லா காரியங்களிலும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏசப்பா கட்டளையிடுவார். God bless you. Amen.